குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். மைண்ட் இஸ் மென்டல் ஹெல்த் டிப்ஸ். இன்றைக்கி என்ன முக்கியமான டிப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாம் மனிதர்கள் தான். ஸோ இயல்பாகவே நம்ம நிறைய விஷயங்கள் செய்கிறதுனால தவறுகள் வந்து ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். அதாவது நிறைய விஷயங்கள் ஒன்றா செய்யும் போது அதை செய்யாமல் விடுறதோ இல்லை அந்த மாதிரி ஏதோ ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இப்போ இந்த வாய்ப்பு இந்த ஒருத்தவங்க நமக்கு மேலே இருக்கிறவங்களோ இல்லை நமக்கு கேள்வி கேட்குற ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து நீ இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லும் போது அப்போ அந்த விஷயத்தை நம்ம எப்படி ஒத்து பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் டிப்ஸ். அதாவது ஒரு காரியம் நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்குறாங்க போது நான் இதனால தான் பண்ணேன், நான் அதனால தான் பண்ணேன்னு சொல்லி நம்ம ரேஷனலைஸ் பண்ணலாம், அதுக்கான காரியங்களை சொல்லலாம். பட் ஒரு விஷயம் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த தவறு நடந்ததுக்கு நம்ம ஒரு முக்கியமாக எப்படி காரணமாக எடுத்துக்கிட்டு அதை இன்னொரு தடவை வராமல் இருக்கிறதுக்கு அதை எப்படி தவிர்க்கணும்னு பார்க்கணுமே தவிர, அதை விட்டுட்டு நான் அவங்க இது பண்ணாங்க அதனால தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறவங்க கடைசி வரைக்கும் மாறவே மாட்டாங்கன்றது தான் டிப்ஸ். ஸோ நம்ம எப்பயுமே நம்ம அதை உதாரணப்படுத்திக்கிட்டு அந்த தப்பு திரும்ப வராமல் இருக்கணும் அப்படின்னா அதை எப்படி கரெக்ட் பண்ணணுங்கிற ஸ்டெப்ஸை தான் நம்ம எடுக்கணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கை வந்து மேன்மை அடையும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். நன்றி.